ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிலுவை தியான கூட்டத்தின் 3ஆம் நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்கப் போகிறதான தலைப்பு, நீங்களும் ஆசாரியர்கள்தான். நீங்களும் ஆசாரியர்கள்தான் என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். நான் ஆசாரியன் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறதான வேத பகுதி வெளிப்படுத்தல் விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம் என்று. இப்போ ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை எப்படி மாற்றிருக்கு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றிருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ராஜாக்கள் தேசத்தை ஆளுகை செய்வார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரியர்கள் தெய்வீக காரியங்களையும் ஆராதனை பலி செலுத்துவது, மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வது, இது போன்ற காரியங்களை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ புதிய ஏற்பாட்டில் நாம் ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மேல் இருக்கும் அபிஷேகம் நம்மை உலக காரியங்களிலும் ஆளுகை செய்ய வைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை ஆளுகை செய்ய வைக்கும். இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கிறிஸ்து என்னை ராஜாவாய் ஆசாரியனாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நான் இப்படிப்பட்ட ஸ்தானங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன். நான் பூமியிலும் ஆளுகை செய்வேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆளுகை செய்வேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இப்போ நாம் இப்போ ஆசாரியர்களா என்று கேட்கிறார். நான் இப்போ ஆசாரியன் அப்படி அந்த ஒரு விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? இந்த ஆசாரியன் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஹேன் என்று போட்டிருக்கு. இந்த கொஹேன் அப்படின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசாரியன், ராஜா. ஆசாரியன்னு சொல்லலாம், ராஜானும் சொல்லலாம். இந்த ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம். இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனத்தில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை மாற்றியிருக்கிறார் என்றால் ஒரே வார்த்தை தான், கொஹைன். இந்த ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. இப்போ நாம் ஆசாரியர்களா அப்படின்ற ஒரு சந்தேகம். இப்போ மற்றவங்கள சொல்லலாம், நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். இந்த கேள்விக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்களும் ஆசாரியர்கள் தான் என்பதற்கான விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ யாராவது உங்களை பார்த்து, உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்க, உறவினர்கள், நண்பர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை ஜெபிக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க பாருங்கள். அப்போ நீங்கள் தான் ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனுடைய வேலை என்ன? பலி செலுத்த வேண்டும், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அதாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவன் தான் ஆசாரியன். அப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படி நம்மை ஆண்டவராக இயேசுவானவர் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் வைத்திருக்கிறார். ஜெபிக்காதவன் ஆசாரியன்னு சொல்ல முடியாது. அப்போ யார் ஆசாரியன்? கிடையாது. ஜெபிக்காதவன் ஆசாரியனே கிடையாது. இந்த ஆசாரியன் இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன். விசுவாசிகளுக்கு வேதாகமத்தில் ஆசாரியர்கள் என்று பெயர், ஊழியக்காரர்களுக்கு பிரதான ஆசாரியர் என்று பெயர், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகா பிரதான ஆசாரியர் என்று பெயர். இப்போ எல்லாரும் ஆசாரியர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரி. ஊழியக்காரர்கள் பிரதான ஆசாரியர்கள், விசுவாசிகள் ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்குள்ள ஆசாரியர்களுடைய மனப்பான்மை இருக்கா? நாம் ஆசாரியர்கள் தான், ஆனால் ஆசாரியர்களாக வாழ்கிறோமா?
அப்போ இந்த ஆசாரியனுடைய மனப்பங்கு இந்த மனப்பங்குன்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை அது நமக்குள்ளே வந்து விட்டால் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல நாம் ஒரு தேவ மனிதன், ஒரு ஆசாரியனாய் வாழ்ந்த உண்மையான ஒரு தேவ மனிதனை நாம் நம்முடைய இந்த நாளில் கூட எடுத்து தியானிக்க இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையாய். லேவியராகம புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல 2 பேர் அந்நிய அக்னியை கொண்டு வந்து மறித்து போனாங்க. அவங்க யார் என்றால் ஆரோனின் குமாரர்கள். இப்போ இந்த மோசே ஆரோன் இருவரும் சகோதரர்கள். மோசே இளையவன், ஆரோன் மூத்தவன் பாருங்கள், எகிப்தில் அடிமையாய் வளர்க்கப்படுகிறான். இளையவன் ராஜாவாய் வளர்க்கப்படுகிறான். மூத்தவன் அதாவது ஆரோன் கடினமான வேலை செய்கிறான். ஆனால் இளையவன் ராஜ வாழ்க்கை வாழ்கிறான். ஆரோன் இடத்துல கர்த்தர் பேசும்போது, நீ மோசேவுக்கு வாயாயிரு, இவனுக்கு கீழே வேலை செய்யுன்னு சொல்கிறாரு. மோசே பேச வேண்டியதை இவன் பேசணும். அதாவது இளையவனுக்கு மூத்தவன் ஊழியம் செய்யணுன்ற மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த ஆசாரியன் ஆரோன். இந்த ஆரோன் என்ன சொல்கிறார், தன் பிள்ளைகளை தூபபீடத்தை எடுத்துக்கிட்டு வர சொல்கிறாரு. இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா, பலிப்பீடத்தில் எப்பொழுதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அந்த நெருப்புலேருந்து கங்குகளை, அதாவது அந்த தூபம் போடக்கூடிய, அதாவது புகை போடக்கூடிய அந்த கங்குகளை அதிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அவங்க என்ன பண்ணல, அதை எடுத்துகிட்டு வரல, வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன் அதிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த நெருப்பானது எரிந்து கொண்டு இருக்கும் பாருங்கள், அதை யாரும் பற்ற வைக்கவில்லை. அதை யாருமே பற்ற வைக்கல. சீனாய் மலையில் கர்த்தர் அக்னியாய் இறங்கினதை அந்த அக்கினியை எடுத்துகிட்டு வந்து பலிப்பீடத்தில் எரிய வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் நெருப்பாக எரிஞ்சிட்டு இருந்தது. சீனாய் மலையில் கர்த்தர் ஒரு அக்னியாக இறங்கினா இருப்பாருங்க. அந்த அக்னி அந்த பலிப்பீடத்தில், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பலிப்பீடத்தில் அப்படிப்பட்ட அக்னி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதிலிருந்து தான் அந்த தூபம் போடுவதற்கான அந்த கங்குகளை எடுக்கணும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதனை நடைபெறும் பொழுது இதிலிருந்து தான் அக்னி எடுத்துகிட்டு வரணும். ஆனால் நாப்தாவும் அபியும் என்ன பண்ணாங்க, இதிலிருந்து அக்னி எடுத்துகிட்டு வரல. தாங்களாகவே என்ன பண்ணிட்டாங்க, அக்னியை உண்டு பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய அக்னி இவர்களை பட்சித்தது, இவர்கள் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், ஆரோன் பிரதான ஆசாரியன், அவன் கண்ணு முன்னாடியே, அதாவது தகப்பனுடைய கண்ணு முன்னாடியே பிள்ளைகள் இறந்து போகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் மரித்து போகிறாங்க. இவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், இந்த தகப்பனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஆரோன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, கர்த்தரை குறை கூறவில்லை. அதுதான் அதில் பார்த்தோம் நம்ம, லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆரோன் பேசாதிருந்தான் என்று. இப்போ இந்த பிரதான ஆசாரியனுடைய வாழ்க்கை பாருங்கள், இவன் பேசாமல் இருக்கான். இப்போ இவருடைய மதிப்பு இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் போயிடுச்சு. எல்லோரும், அதாவது 11 கோத்திரங்கள், உறவினர்கள் இவருக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, பேசுகிறாங்க. காரணம், இவருடைய பிள்ளைகள் அந்நிய அக்னியை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி. எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணியிருப்பான், எவ்வளோ பலிகளை செலுத்தியிருப்பான். கர்த்தருடைய பார்வையில் பிரதான ஆசாரியன் தான். ஆனால் பயங்கரமான ஒரு இழப்பு. தன் கண்ணு முன்னாடி பிள்ளைகளை இழந்து அமர்ந்துட்டுருக்கான். என்ன நடக்குது பாருங்கள், எல்லாரும் விரோதமாக வராங்க. இவனுக்கு விரோதமாக சகல ஜனங்களை எழும்பி வராங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை தியானித்து பாருங்கள். தேராகு தனக்கு, நான் சுருக்கமாக வாசித்து கொண்டிருக்கிறேன், தேராகு தனக்கு வேண்டப்பட்டவர்களை கூட்டம் கூட்டுறான். சபை தலைவர்கள், சங்கத்தினர், பிரபலமான 50 பேர் கூட மோசேக்கு முன்பாக எழும்புகிறாங்க.
ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் கூட்டம் கூட்டுறாங்க. நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், கர்த்தருடைய சபைக்கு மேலாக உயர்த்துகிறீர்கள். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான் போட்டிருக்கு. எல்லோரும் தூப கலசங்களை எடுத்து கொண்டார்கள். மோசே கேராகை நோக்கி, தேவபுத்திரர் லேவி புத்திரரே கேளுங்கள், இப்பொழுது ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களோ? பாருங்கள், மோசையை பார்த்து கேட்குறாங்க, என்ன ஆசாரிய பட்டம் வேணுமா உங்களுக்கு? அவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தூப பீடத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரோனுக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். 18வது வசனம், அதே லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அவரவர் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்னியையும் தூபத்தையும் போட்டு ஆசாரியனுடைய கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். ஆரோனும் அங்கே நின்று கொண்டிருந்தார். கர்த்தர் மோசையோட பேசுகிறார் பாருங்க. கர்த்தருடைய கோபம் இவர்கள் மேலே வந்துடுது. இப்போ பாருங்க, எல்லாரும் விரோதமாக எழும்பிட்டாங்க. ஏன்னா சொந்த பிள்ளைகள் மரித்து போயிருக்கிறாங்க. அப்போ இவன் ஏதோ தவறு பண்ணியிருக்கான். இந்த பிரதான ஆசாரியன் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணியிருப்பான், எத்தனை பேருக்காக பலி செலுத்தியிருப்பான், எத்தனை பேருக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசியிருப்பான். ஆனால் இவனை குற்றம் சாட்டி இவனுடைய வேலையை, இந்த பிரதான ஆசாரியனுடைய வேலையை மற்றவங்க எடுத்து செய்ய போகிறோம், நாங்களும் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த தூப பீடத்தை எடுத்துட்டாங்க. கர்த்தர் யாரை அந்த வேலை செய்யும்படி வைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் அந்த வேலையை செய்யணும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க, துணிந்து செய்தாங்க. கர்த்தருடைய கோபம் வந்துடுச்சு. 46ஆம் வசனம், என்னாகமம் 16:46, மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிப்பீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையாரிடத்தில் போய் அவர்களுக்கு பாவ நிவாரணை செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு என்றான். கர்த்தருடைய கோபம் வந்துருச்சு. அவங்கவுங்க அந்த தூப பீடத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய கோபம் வந்துருச்சு. ஆரோன் செய்ய வேண்டிய வேலையை இப்போ நாங்களும் அந்த வேலையை செய்வோம், நாங்களும் பிரதான ஆசாரியராக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த 11 கோத்திரங்களும் எழும்பி நின்று செய்யும் பொழுது கர்த்தருடைய வாதை வந்த உடனே அந்த இடத்துல மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆரோன் நீ என்ன பண்ணு, தூப இடத்தை எடுத்துக்கிட்டு போ. கர்த்தருடைய கோபம் வந்துருச்சு, வாதை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு, நிறுத்தப்படணும். 46வது வசனம், ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையார் நடுவில் ஓடுறான். பாருங்கள், சபை மத்தியில் என்ன பண்ணுறான், ஓடுறான் அந்த தூப பீடத்தை எடுத்துக்கிட்டு. 48-49 வசனங்களை வாசி பாருங்கள். 14,700 பேர் மரித்தார்கள். செத்தவர்களுக்குள்ளும் உயிரோடு இருக்கிறவர்களுக்குள்ளும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆரோன் போய் தூப கலசத்தை எடுத்துகிட்டு போய் நடுவில் போன உடனே வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லுவோம். கர்த்தருடைய கோபம் தணிக்கப்பட்டது. பெற்ற பிள்ளைகள் மரித்து கிடக்கிறார்கள். எல்லோரும் இவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய ஜனத்தை காப்பாற்ற வாதை நிறுத்தப்பட தன் கையில் தூப பீடத்தை எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பிக்கிறான். இதுதான் ஆசாரியனுடைய மனப்பான்மை, இதுதான் ஆசாரியனுடைய குணம். தன் குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கும், நிறைய நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் அடுத்த விசுவாசிகளுக்காக ஓடுகிறவனே ஆசாரியன். அவனே கர்த்தருடைய பார்வையில் ஆசாரியனாக இருக்கிறான். அவன் தான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உண்மையான ஆசாரியன். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஆசாரியனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? என் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கட்டும், என்னுடைய சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் என் ஜனங்களுடைய அழிவுக்காக நான் என் கால்கள் ஓடுகிறத நான் தான் உண்மையான ஆசாரியன். இதுதான் ஆசாரியனுடைய மனநிலை. என் ஜனம் காப்பாற்றப்பட வேண்டும், என் ஊர் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த மனநிலை இருக்கிறவனே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆசாரியன். ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் சொந்த குடும்பத்துக்கு அல்ல, தன்னுடைய ஜனங்களுக்காக நிற்கிறவனாக இருக்கணும். தன்னுடைய ஜனங்கள், கர்த்தர் எனக்காக ஒரு ஜனத்தை கொடுத்துருக்கார், ஒரு விசுவாச பிள்ளைகளை கொடுத்துருக்கார், அவர்களுக்காக நிற்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்காக, சபைக்காக, ராஜ்யத்திற்காக ஏதாவது செய்யணும். நான் ஆசாரியன்னு சொல்லிக்கிறது பிரச்சனை விஷயம் கிடையாது. நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், கர்த்தருடைய ஆலயத்திற்காக, சபைக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக ஏதாவது செய்யணும். அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். நமக்குள்ளே இருந்தால் நாம் தான் உண்மையான ஆசாரியர்கள். இப்போ பாருங்கள், இந்த பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் மரித்து கிடக்கிறாங்க. அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. என் ஜனங்கள் வாதையினால் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடுறான். அப்படி தான் இன்றைக்கி ஆசாரியர்களுடைய, நான் ஆசாரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது என் ஜனத்துக்காக நான் ஓடுகிறவனாக இருக்கணும். இப்படி உங்களுடைய வாழ்க்கை இருந்தால் அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்.
எப்படி இந்த ஆரோன் இந்த ஆசாரியனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார் பார்ப்போம். 2 பிள்ளைகள் போயாச்சு, அவங்க பண்ண தப்பினால. ஆனால் எப்படி ஆசீர்வதிச்சார்? என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயிடம் பேசுகிறார் பாருங்கள். ஒவ்வொரு வம்சத்தில் இருக்கிறவங்க அந்த பிரபுக்கள் அவர்களிடத்துலேருந்து இந்த 12 கோல், அவர்களுடைய தலைவர்களிடத்துலேருந்து 12 கோலை வாங்கு, அந்த கோலில் அவர்களுடைய பேர்களை எழுது, லேவியின் கோல் மேல் ஆரோனின் பேரை எழுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆசாரியருடைய கூட்டத்தில் சாட்சி பெட்டிக்கு முன்பாக, அதோட கர்த்தருடைய ஆலயத்தில் சாட்சி பெட்டிக்கு முன்பாக அது எல்லாத்தையும் வெய்யன்னு சொல்கிறாரு. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளவனுடைய கோல் துளிர்க்கும், இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பு என்னை விட்டு ஒழிய பாருங்கள். இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜனங்க நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஒரு கோல் வாங்கி அவர்களுடைய பேரை எழுதி என்னுடைய சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைங்க, அதில் ஆரோனுடைய பேரையும் எழுதி ஒரு கோலை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 12 கோல்கள் வைக்கப்படுகிறது. மோசேயுடைய கோல் சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறார்கள். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கும் இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. மோசே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவர்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரர்களுக்கு விரோதமாய் அடையாளமாக இருக்கிறது, அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்பாக கொண்டு போய் வை. இப்படி எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவேன், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. எல்லாருடைய கோலையும் வைக்க சொல்கிறாங்க, எல்லா கோத்திரங்களுடைய கோல்களையும் வைக்க சொல்கிறாங்க, ஆரோனுடைய கோலையும் வைக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல நான் சாட்சி கொடுப்பேன், அந்த இடத்துல கலகக்காரர்களுடைய கலகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். தன் 2 பிள்ளைகளுக்காக ஓடாத ஆரோனுடைய கால்கள் தன் ஜனங்களுக்காக ஓடினதை கர்த்தர் பார்த்தார். இவனுடைய சாட்சியை விளங்க பண்ணும்படி 3 லட்சம் பேர் 12 கோத்திரங்கள் நிற்க ஆரோனுடைய அந்த மனப்பான்மை குணாதிசயங்களை சாட்சி விளங்க பண்ணினார் நம் ஆண்டவராகிய இயேசுவானவர். 3 லட்சம் பேருக்கு அடையாளமாக 12 கோல், ஆரோனுடையது ஒரு கோல். பாருங்கள், அத்தனை பேருக்கு சாட்சியாக கோல் வைக்கிறாங்க. 12 கோல், ஆரோனுடையது ஒரே ஒரு கோல். 3 லட்சம் பேரில் இவன் தான் விசேஷித்தவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். இவனை பார்த்து இவனுடைய வாழ்க்கை எப்படின்னா, நீ 1000களில் ஒருவன் அல்ல, நீ 1,00,000 ஒருவன் என்பதை கர்த்தர் சாட்சி கொடுத்தார். நீங்கள் ஆசாரியனாக இருக்கும் பொழுது உங்களை கர்த்தர் 1,00,000 ஒருவனாய் பார்க்கிறார். மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? சமயத்துக்கு ஏற்றபடி குடும்பத்திற்காக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவன் தன்னுடைய ஜனங்களுக்காக ஓடிக்கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உங்களுக்குள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்க்கிற விதம், நீங்கள் 1000ல் ஒருவன் அல்ல, 1,00,000 ஒருவனாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். பாருங்கள், ஏன்னா அவர் பார்வையில் நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். இதே 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுநாள் ஆரோனுடைய கோல் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழம் அப்படின்னா என்ன? பாதாம். இப்படி இன்றைக்கி இருக்கிற இதில் சொல்லலாம் பாதாம். அது பழங்களை கொடுத்தது. அத்திப்பழத்தை கொடுக்கல, ஒலிவ பழத்தை கொடுக்கல, மாதுளை பழத்தை கொடுக்கல, வேறு எந்த பழத்தையும் கொடுக்கல. பாதாம், வாதுமை பழங்களை கொடுத்த. வாதுமை பனிக்காலத்தில் பாருங்கள், மரங்கள் இலை உதிரும். அந்த இலை உதிரும் காலம் வரும், அடுத்த வசந்த காலம் வரும். இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அதை சொல்லலாம். மரங்கள் துளிர்விடும். இந்த உலகம் முழுவதும் பாருங்கள், இந்த பனிக்காலம் முடிந்து இந்த எப்படி சொல்லலாம் உங்களுக்கு, அதாவது இந்த பனிக்காலம் முடிந்து துளிர் விடும் பார்த்திங்களா, அதில் துளிர் விடுகிற முதல் மரமே விருட்சமே இந்த வாதுமை விருட்சம்தான். அப்போ கர்த்தருக்காக ஓடுகிறவர்களை கர்த்தர் முதலாக துளிர்க்க பண்ணுவார். கர்த்தருக்காக நீங்கள் ஆசாரியனாக ஓடிக்கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே துளிர்விடும். பூ பூக்கும். இதில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. துளிர் விட்டு பூ பூத்தது. இங்கே துளிர் விட்டு இலைகள், இந்த இடத்துல பாருங்கள், இலைகள் உருவாகும். முதல்ல எப்படி துளிர் விட்டவொடனே இலைகள் உருவாகும், அப்புறம் தான் பூ பூக்கும். ஆனால் துளிர் விட்டு பூ பூத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிறகு காய்க்கும். மரத்துடைய இயல்பே இது தானே.
இதுதான் மரத்துடைய வாழ்க்கை. ஆனால் பாருங்கள், இதில் துளிர் விடும், இலைகள் வராது, நேரடியாக பூக்கள் வந்துடும். அப்புறம் பாதாம் பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் சங்கீதம் 1 அதிகாரம் 2-3 வசனங்களில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தான் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தர் எப்படி சாட்சி கொடுத்தார் பாருங்கள். இவனுடைய கோல் துளிர் விட்டு என்ன பண்ண, பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் ஆசாரியனாக இருக்கும் பொழுது, உங்கள் கால்கள் ஜனங்களுக்காக ஓடும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கான காரியங்களை சரியாய் செய்யும் பொழுது உங்கள் கோல் துளிர்க்கும். நான் தேவனுடைய ஸ்தலத்திற்காக, சபைக்காக, ராஜ்யத்திற்காக ஏதாவது செய்யணும், தேவனுடைய ஜனங்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் நாம் தான் உண்மையான ஆசாரியர்கள். நம்முடைய கோல் தான் முதலாவது துளிர்க்கும். கர்த்தர் துளிர் விட செய்வார். இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் இது வரைக்கும் நான் ஜனங்களுக்காக ஓடி இருக்கேன், ஜெபிச்சிருக்கேன், ஆராதிச்சிருக்கேன், ஆனால் என் மேலே நிறைய நிந்தனைகள், குற்றச்சாட்டுகள், அவமானங்கள், ஆண்டவரே நான் தலை குனிந்து நிற்கிறேன். அப்படி அல்ல. உன்னுடைய கோல், உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்ய போகிறேன்? துளிர் விட செய்ய போகிறேன். அது பூ பூக்கும், அது கனி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை காண்பீர்கள். துளிர் விடும் காலம் கர்த்தரால் வரும், கனி தரும் காலம் கர்த்தரால் வரும், பழங்கள் ஏராளமாக காணப்படும். எல்லாரும் காணும்படி கர்த்தர் இதை செய்வார். எத்தனை பேர்? அது 1,00,000 பேரில் வந்தாலும் சரி, நீங்கள் உங்களை கர்த்தர் பார்ப்பது 1000-ல் ஒருவனாக அல்ல, 1,00,000-ல் ஒருவனாக கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் சாட்சியை கர்த்தர் விளங்க பண்ணுவார். நீங்கள் கிறிஸ்துவின் பார்வையில் ஆசாரியர்களாய் வாழ்ந்து பாருங்கள். கிறிஸ்துவின் பார்வையில் நீங்கள் ஆசாரியர்களாக வாழ்ந்து பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கும். சூழ்நிலை பாருங்கள், குடும்ப சூழ்நிலைகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், ஜனங்கள் எழும்பி நிற்கலாம், உங்களுடைய சாட்சியை குற்றப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக உங்கள் கால்களை பயன்படுத்தும் பொழுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியனுக்கான தகுதியில் நீங்கள் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறார். உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி சாட்சி கொடுத்தார் பாருங்கள், எப்படி சாட்சி கொடுத்தார் பாருங்கள். இத்தனை ஜனங்கள் மத்தியில் இவனை சாட்சி கொடுத்தார். அதுபோல் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால் என் பாவம் மாற்றப்பட்டிருக்கிறது, நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? ஆசாரியனும் ராஜாவுமாக இருக்கிறேன். நான் பூமிக்குரிய காரியங்களையும் ஆளுகை செய்வேன், ஆவிக்குரிய காரியங்களையும் நான் ஆளுகை செய்வேன். என் ஜனங்களுக்காக நான் ஓடி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். நிச்சயமாகவே கர்த்தர் என்னை துளிர் விட செய்வார். எந்த ஜனங்கள்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ, எந்த இடத்துல நீங்கள் விழுந்து போனீங்களோ, அங்கே முதலாவது உங்கள் வாழ்க்கை துளிர் விடும். பூக்கள் பூக்கும், கனிகள் கொடுப்பீர்கள். சாட்சியின் வாழ்க்கை. இந்த வார்த்தை, இந்த ஆசாரியன் என்ன? ஜபிக்கிறவன். நீ ஜபிக்கிறனா வாழ்ந்து பார். நீ உலக காரியங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஆளுகை செய்வேன். ஆசாரியனுடைய மனநிலை உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அது நமக்குள்ளே வந்துட்டான், நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இழப்புகள் வரலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பயணிங்க, மற்றவர்களுக்காக ஓடுங்க. உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். அவதூறு குற்றச்சாட்டுகள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், உங்களை சுற்றி இருப்பவர்கள் இதையெல்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் 1000-களில் ஒருவன் அல்ல, 1,00,000-ல் ஒருவனாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுப்பார். கர்த்தர் உங்களை துளிர்விட செய்வார். பூ பூப்பீர்கள், கனிகள் கொடுப்பீர்கள், பழங்கள் ஏராளமாய் உண்டாகும். எல்லோரும் காணும்படி கர்த்தர் இதை செய்வார். இந்த பூ பூக்கிறது, துளிர் விடுறது எல்லாமே பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே காமிக்குது. கர்த்தர் உங்களுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்தும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்தும் நிச்சயமாகவே சாட்சி கொடுப்பார். விசுவாசிங்கள். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். இப்போ சொல்லணும், நானும் ஆசாரியன்தான். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.